காத்து மலப்புறம் ஸ்லாங் வேணா, நார்மலாவே பேசு, அதுக்கப்புறமா ஸ்லாங்ல பேசிக்கலாம். மம்பரம் மினி ஸ்டேடியத்தில் இன்று ஒரு பரபரப்பான ஆட்டம். வெயிலோ மழையோ எது அடித்தாலும் எங்களின் மன உறுதியை உடைக்க முடியாது என்று ஒரு புறத்தில் டீ டைம் பெருந்தல்மண்ணா அணியும், பூந்தோட்டம் பீச் ஸ்டால் பெருமையோடு வழங்கும் சூப்பர் ஸ்டுடியோ மலப்புரம் அணியும் போருக்கு தயாராகும் உத்வேகத்தில் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றனர். அனைத்துலக ஃபுட்பால் ரசிகர்களையும் இன்று நடக்கவிருக்கும் ஃபுட்பால் போட்டிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இடது விங்கிலிருந்து தடைகளை எல்லாம் இடித்து மோதி குதிரையை போல் அசுர வேகத்தில் முன்னும் பின்னும் ஓடிக்கொண்டு போஸ்டை நோக்கி ஷாட்களை அடித்து எதிரணியின் மன உறுதியை தங்களது ஷாட்டுகளால் உடைத்து ஆச்சரியப்படுத்த மலப்புரத்தில் சூப்பர் பாய்ஸ் தொடங்கி இருக்கும் இந்த ப்ரீ சீசன் ஃபுட்பால் டூர்னமெண்டில் மோதும் டீ டைம் பெருந்தல்மண்ணா அணியையும் சூப்பர் ஸ்டுடியோ மலப்புரம் அணியையும் ரசிக பெருமக்களாகிய நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியால இருக்கிற திறமையான பிளேயர்ஸ் மட்டும் நம்ம டூர்னமெண்ட்ல விளையாடலங்க, அதுக்கும் மேல இன்று தொடங்கும் இந்த போட்டியை எதிர்பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பரித்தபடி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மைதானத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களும் கோல் கோல் என்று கத்துவதை காண உங்கள் காத்திருப்பு வீணாகாது. இந்த விறுவிறுப்பான ஆட்டம் தொடங்க இன்னும் சில நிமிடங்களே இருக்கிறது. எதிரணி ஆட்டக்காரர்கள் மைதானத்தின் எந்த திசையிலிருந்து வந்தாலும் எந்த பயமும் இல்லாமல் தங்களின் திறமையால் அவர்களை முறியடிப்பதற்கு மலப்புரத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் வலம் வருகிறார்கள். அகில இந்திய கால்பந்து செவன்ஸ் போட்டிகளில் பலமுறை கோப்பைகளை வென்ற கால்பந்து அணிகள் தங்கள் படைகளோடு முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இந்த அற்புதமான ஆட்டத்தை காண உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். கிக் ஆஃப் விசில் அடிக்க மனமும் காலும் பந்தோடு இணைகிறது. விறுவிறுப்பான ஆட்டம் இப்போது தொடங்குகிறது. ஒரு மெல்லிய முத்தத்தை போல் குட்டன் பந்தை தனது காலால் உதைக்கிறான். சுடானி பிளேயர் பெல்லக்கு பாஸ், பெல்லக் ஆஷிக்கிடம் பாஸ் செய்ய மனிதனா மிருகமா என்று கேள்வி எழுப்பும் வகையில் படுவேகமாய் ஓடி 3 டிஃபென்ஸ் பிளேயர்களையும் தாண்டி சென்று முன்னேறி ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆஷிக். பந்து வேகமாய் பாய்வதை சீட்டின் முனையில் அமர்ந்து பார்க்கிறார் ராஃபி. எதிரணியினர் நெருங்க முடியாதபடி சூப்பர் ஸ்டுடியோ அணியினர் முன்னேறி செல்கின்றனர். அதோ அதோ கோல் போஸ்ட் அருகே நிற்கும் சுடானி தன்னிடம் வரும் பந்தை லாவகமாக பெற்று வேகமாக செல்கிறான். 7 பேரும் பந்தை பாஸ் செய்து ஓடுவது ஒரு அழகிய நடனத்தை போல் காட்சியளிக்கிறது. இருந்தாலும் டீ டைம் பிளேயர்ஸை தடுக்க முடியவில்லை. வெற்றி கோட்டையை கைப்பற்ற ஒரு சாமுராய் போராளியை போல் மீண்டு எழுகிறது டீ டைம். வாவ், ஆட்டத்தின் போக்கு மாறுகிறது. பந்தோடு டீ டைம் வேகமாய் முன்னேறுகிறார்கள். 14 பேரின் கால்களும் பட்ட பந்து அல்ல இது. இது அந்த பந்து அல்ல, இது அந்த பந்தே அல்ல, இது கோலை நோக்கி பாயும் பந்து. வரலாறு படைக்க போகும் இந்த தருணத்தை கவனமாய் பாருங்கள். அதோ கோல் போஸ்டை நோக்கி விஷால் ராக்கெட் போல் செல்கிறார். ஐயோ, 1 இன்ச் வித்தியாசத்தில் பந்து கோல் ஆகாமல் தவறியது. செல்லோ கலக்கிட்ட வேற லெவல். வா 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 மதியே, புயலாய் புதிராய் இடியாய் முழங்கு வாழகே. அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ் சார். அதான் இப்ப சீசன் ஆரம்பிச்சிடுச்சுல. ஆமா சார். செவன்ஸ் பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலப்புறம் வந்தனா அதை மிஸ்ஸே பண்ண மாட்டேன். உங்க டோர்னமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா இவங்க கமெண்ட்ரி, கிக் ஆஃப் விசில் அடிச்சதும் மனசும் காலும் பந்தோட ஒன்னா சேர்ந்துடுச்சுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதை பத்தி பாராட்ட தான் இவ்வளவு நேரம் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராமாயணத்துல எழுத்தச்சனோட ஒரு வரி இருக்கு,
உங்கள் மனதிலிருந்து உங்கள் தாய்மொழியில் இருக்கும் வார்த்தைகள் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் பெருங்கடலில் வரும் அலைகளைப் போல வர வேண்டும். அதாவது கடல்ல நிக்காத வர்ற அலைகளைப் போல வார்த்தைகள் ஒண்ணுக்கு பின் ஒன்னா உனக்கு சீரா அழகா வருது. எல்லா எழுத்தாளர்களும் ஆசைப்படுறது இதுதான். உனக்கு தெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பா இருக்குமா? தேங்க்யூ சார். சரி நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். ஏய் வாயாடி, நீ ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிட்ட போல. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? கடலுங்கிறாரு, அலைகளுங்கிறாரு. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் பெரிய சம்பவம் பண்ணிட்டேன். கமெண்ட்ரிலயும் சரி, அனௌன்ஸ்மெண்ட்லயும் சரி. இல்ல சூப்பரா இருந்துச்சு. கிக் ஆஃப் விசில் அடிக்க மனமும் காலும் பந்தோடு இணைகிறது. ஆட்டம் இப்போது தொடங்குகிறது. ஹண்டர்ஸ் முகமும் சாக்கர் வெங்கரும் இடையில் நடக்கும் பல வருட மோதல் இந்த ஆட்டம். இடது விங்கிலிருந்து ஷானித் ரஹ்மான் பாஸ் செய்த பந்து சீறி பாய்ந்து கோல் போஸ்ட் அருகே செல்கிறது. ஷாஃபிக் அந்த பந்தை கோல் அடிக்க செல்கிறான். Can this be an early goal for the Hunters? ஐயோ! இந்த மைதானத்தை பூமியாக வைத்துக் கொண்டால் அதன் மத்திய ரேகையில் இருந்து பூமத்திய ரேகையில் கூப்பர் மோகன் நீண்ட தூரத்தில் அடித்த பந்தை தனது நீண்ட கால்களால் இடது விங்கிலிருந்து ஸ்கூட்டர் மொய்துட்டி எடுத்துக்கொள்கிறார். அதோ பாருங்க, பால் எடுத்துட்டு மொய்துட்டி முன்னேறுகிறார். டிராபிக் பிளாக்கில் வண்டிகள் மத்தியில் நிற்கும் பொழுது ஸ்கூட்டர் எடுத்து வேகமாய் ஓட்டி காருக்கும் பஸ்ஸுக்கும் நடுவில் சென்று சிக்னல் அருகில் நிற்பது போல நிற்கிறார் மொய்துட்டி. மொய்துட்டி கோழிக்கோடு பிரதர்ஸ் அணியின் டிஃபெண்டர்களுக்கு இடையே ஒரு 6 நழுவி செல்வது போல் செல்கிறார். மொய்துட்டி கோல் போஸ்டின் அருகில் செல்கிறார். மொய்துட்டி லாங் பாஸ் செய்கிறார். ஜோஸ் ஒரு பட்டாம்பூச்சியை போல பந்தை எடுத்துக்கொண்டு பறக்கிறார். வலது காலில் இருந்து இடது காலிற்கு பந்தை ஜோஸ் மாற்றியபடி ஓடுகிறார். ஜோஸ்க்கு முன்னே கோலி மட்டுமே நிற்கிறார். பீரங்கியிலிருந்து படுவேகமாய் பாய்ந்த குண்டை போல கோல். ஏ வாயடி, நாளைக்கு டிடிஎம் பெருந்தல் மண்ணா சக்சஸ் செலிப்ரேட் பண்றாங்க. நீ வரல? நாளைக்கு ரெஹனாவோட மெஹந்தி ஃபங்க்ஷன்ல 1 மணி நேரம் வந்தா போதும்ல. கமெண்ட்ரி இல்லையா, அனௌன்ஸ்மெண்ட் தானே. எவ்வளவு திமிரடி உனக்கு. ஐஎஃப்எல் சைஸ் தாமதறானா நீ இவ்வளவு பிஸியா இருக்க. கேளு, கமெண்ட்ரி தான் மேட்சுக்கே உயிர் கொடுக்குது. அனௌன்ஸ்மெண்ட் அப்படி ஒன்றும் இல்லை. உனக்கு வேணும்னா சொல்லு. ஏய் ஒழுங்கா வந்துரு. நீ வரன்னு எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேன். நீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதான் ஒரு ஃபயரா இருக்கும். ஓகே வரல? அகில இந்திய வரலாற்றில் கால்பந்து என்று சொன்னாலே நமது ஊரின் பெயர் ஆழமாக அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த டோர்னமெண்டில் மற்ற அணிகளை வென்று கப்படித்த டீ டைம் பெருந்தல் மன்னா இதோ இந்த வாகனத்தின் பின்னாலே வெற்றி நடை போட்டு கோல் போஸ்டின் முன்னால் தான் ஆக்ரோஷமான ஆட்டத்தை கொண்டு பறந்தும் விழுந்தும் பாய்ந்தும் எதிரணியின் வெற்றி கனவுகளை உடைத்து எறிந்த நமது கேரள நாட்டின் ஆலிவர் கான், நமது கோல் கீப்பர் மமத் கான். சீறி பாய்ந்து வந்த எதிரணியும் அவன் காலில் தட்டி வந்த பந்தையும் ஒரு பொருட்டில்லாமல் அவர்களின் முன்னின்ற ஒரு ஹிமாலய மலையை போல் பந்துகளை தடுத்த டிஃபென்ஸ் பிளேயர் ஷமீர். இடது விங்கில் சீறிக்கொண்டு புயல் காற்றே வந்தாலும் தன்னை தாண்டி செல்ல விடாமல் தடுத்து நின்ற டிஃபென்ஸ் பிளேயர் ஷான். வலது விங்கில் ஆக்ரோஷமாய் பாய்ந்து ஓடி வரும் எதிரணியினரை தடுத்து நிறுத்தி நகர்ந்து போடா என்று கர்ஜிக்கும் TN விஷ்ணு.